திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் பல வழக்குகளில் வெற்றி பெற்று இன்றைய செய்தியில் கூட நாம் அவருடைய பெயரை கேட்டோம். ஒரு வழக்கில் அவர் வாதாடியது பற்றி இந்து மதத்தை காக்கவும், இந்து மத சம்பிரதாயங்களை காக்கவும், குறிப்பாக கோவிலை காக்கவும் பல வழக்குகள் தொடுத்து அவர் வெற்றி பெற்று வருகிறார். சமீபத்தில் சுராஜ்யா வார இதழில் அவர் அளித்த அருமையான பேட்டியை நாமும் நமது பிளாக்கில் வெளியிட்டிருந்தோம். பெரிய புராணத்தை வெறும் கதையாக சொல்லாமல் அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை தக்க ஆதாரங்களுடன் பாடல்களுடன் நமக்கு விளங்கி வருகிறார். இது நாம் செய்த பெரும் பேறு என்பதில் சிறிது மையமில்லை. இதோ திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதற்பொற்றால் தொழ எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மகாகணபதியுடைய பரிபூர்ண கிருபையாலே தெய்வச் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம், அதிலே ஒரு சிறிய பகுதியை இன்று பார்க்க இருக்கின்றோம். தெய்வச் சேக்கிழாருக்கு மூல நூல்களாக விளங்கியவை திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் தொகையிலே நாயன்மாரையும் தொகையடியாரையும் ஓரோர் வரியில் அல்லது 2 வரிகளில் ஆச்சாரியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி கொடுத்தார். தியாகராஜ பெருமான் அடியெடுத்து கொடுக்க இவர் பாடி கொடுத்தார். அப்படி பாடுவதற்கு மேலும் சில விவரங்களை நம்பியாண்டார் நம்பி அவர்களுக்கு திருநாரையூர் பிள்ளையார் எடுத்துக் கொடுத்தார். திருத்தொண்டர் திருவந்தாதி நமக்கு கிடைத்தது. அவற்றின் அடிப்படையாக தெய்வச் சேக்கிழார் அருளிச் செய்த பெரிய புராணம். அதிலே அந்த கையிலே தொடங்கி கையிலே முடிகிறது என்று பார்த்தோம். அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துக்கு பிறகு தில்லைவாழந்தனர் புராணம் தொடங்கி எல்லா அடியார்களை பற்றியும் தெய்வச் சேக்கிழார் விரிவாக பாடுகின்றார். அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தின் இறுதி பாடலிலே அவர் சொல்கிறார், உம்பர் நாயகர் அடியார் பேருவகை தாமெய்த நம்பி யாரூரர் திருக்கூட்டத்தின் நடுவடைந்தார். அந்த தேவாசிரியின் மண்டபத்திலே அடியார்கள் கூட்டத்திலே திருத்தொண்டர் தொகை பாடி ஆச்சாரியார் சுந்தரமூர்த்திகள் அவர்கள் நடுவே சேர்ந்து கொண்டார். தம்பிரான் தோழரவர் தாம் மொழிந்த தமிழ் முறையே. அவர் எப்படி திருத்தொண்ட தொகையிலே தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்தன் குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பைக்கும் அடியேன் என்று வரிசையாக தொடங்கி பாடினாரோ அந்த வரிசையிலேயே நான் இந்த புராணத்தை உரைக்கின்றேன். எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டேத்தல் உருகின்றேன். எம்பிரான் தமர்கள், எம்பிரானுக்கு உற்றவர்கள். அப்பர் சுவாமிகள் சொல்றார், உற்றார் யார் உளரோ நமக்கு இங்கு உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளர். நம்ம சிவபெருமான் நமக்கு உற்றவன் என்று பிடித்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமான் அடியார்களை உற்றார் என்கிறான். நம் தமர் இல்லையா? நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை மந்திர மாமுனிவர் இவன் ஆரண. ஐராவணம் என்ற சுவாமியோட யானையில வருகிறார். கைலாயத்தை சுற்றி வரும்போது மந்திர மாமுனிவர் இவன் ஆரண. சுவாமியோட ஐராவணம் யாருமே, சுவாமியே ஏற மாட்டேங்கிறார், ரிஷபத்துல தான் போறார். அங்கே முருகப்பெருமான் வரவில்லை, கணபதி வரவில்லை, சாஸ்தா வரவில்லை, அம்பாள் வரவில்லை. வேறு ஒருவர் சுந்தர புருஷர் வருகிறாரே, இவர் யார்? யாரிடம் கேட்பது? சுவாமியிடமே கேட்டுவிட்டார். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமர். அப்படி எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டேத்தல் உருகின்றேன் என்று அந்த வழியே தான் பாடப்போகிறார். தில்லைவாழந்தனர் முதலாக அவர்கள் சீரை உரைக்கப் போகின்றார். ஆனால்
இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் வருவதற்கு முன்பாகவே ஒரு அடியார் திருக்கூட்டத்தை பாடிவிட்டார் தெய்வச் சேக்கிழார் அவர்கள் பெருமையை. இப்படிதான் நான் சொல்றேன், சொல்லுவதில் தவறு இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும். யார் அந்த அடியார் கூட்டம்? புகையடியார்கள் 9 பேர் இருக்காங்க இல்லையா? பொய்யடிமை இல்லாத புலவர், பத்தராய் பணிவார்கள், பரமணியை பாடுவார்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள், முப்போதும் திருமேனி பூசுகின்ற அந்த முனிவர்கள். அப்படியே திருவாரூர் பிறந்தார்கள். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அந்த திருவாரூரிலே பிறந்தவர்கள் மானுடர் அல்லாமல் மற்ற உயிர்களுக்கும் திருவாரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன். அப்போ அந்த திருவாரூரில் பிறந்த அடியார் தொகை இருக்கிறது அல்லவா, சுவாமியோட ஹிருதய கமலமாகிய திருவாரூர். அங்கே பிறந்தவர்கள் சீரை முதலிலே பேசிவிட்டார் தெய்வச் சேக்கிழார். அது திருவாரூர் நகரச்சரம். அங்கே மனுநீதி சோழர் ஆட்சி. அந்த ஆட்சியிலே அந்த ஆட்சியின் மாட்சியை காட்டுகின்ற ஒரு காட்சி, ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த மன்னனுடைய கோன் முறை எப்படி செங்கோல் வளையாமல் இருக்கிறது. பாண்டிய நாட்டில் செங்கோல் வளைந்து விட்டது, வளைந்து பிறகு நிமிர்ந்தது. இங்கே அந்த செங்கோல் வளையாமை மனு நீதி சோழர் அவர் ஆட்சி செய்த விதத்தில் அவருடைய பற்றற்ற தன்மை தெரிகிறது. அதனாலே முக்தி, அதனாலே பேரு, அதனாலே சிவபதம். அற்புதமான அந்த சரித்திரத்தை சிறிது பார்க்கலாம் என்று தெய்வச் சேக்கிழார் திருவடி போற்றி ஆரம்பிக்கின்றேன். திருவாரூரை பற்றி சொல்ல வந்த சேக்கிழார் தெய்வம் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணு மாமலரால் வழிபட்டது, வன்னியாறு மதிபொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர். திருவாரூர் திருநகர், அந்த திரு என்றாலே லட்சுமிகரத்தை குறிக்கின்ற ஒரு சொல். அந்த இலக்குமி வழிபட்ட தலம். லட்சுமி இருக்கிறதுனாலே திருவாரூரா, திருவாக இருப்பதனாலே லட்சுமி வழிபட்டாளா என்றால் இரண்டாவதாக சொன்னதுதான். ரொம்ப பழைய ஊர். சிதம்பரத்தை பத்தி சொல்ல வச்சே சேக்கிழார் சொல்றார், வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே முதல் பாடல், வேதியர் தில்லை மூதூர். பழமையான ஒரு சேக்கிழார் காலத்துல பழமையான ஊர். அப்ப மாத்திரம் இல்ல, மாணிக்கவாசர் காலத்திலையும் பழமையான ஊர். தில்லை மூதூர் ஆடிய சேவடி இல்லையா? அப்படி அந்த பழமையான ஊர். நாவுக்கரசர் அதோட சிதம்பரத்தோட எது முதல்ல வந்ததுன்னு ஒப்பிடுறார். திருவாரூரா சிதம்பரமா? ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ என்று மணிவாசக நாவுக்கரசர் பெருமான் 6ஆம் திருமுறையிலே பாடுகின்ற அந்த பாட்டிலே, ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவும் ஆன நாளோ, திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. நீ திருவாரூர் கோயிலாக என்று கொண்டாய், எந்த காலத்தில், எப்படிப்பட்ட காலத்தில் அப்படின்னு கேட்கும்போது, இந்த முருகப்பெருமான் திருவவதாரம் செய்வதற்கு முன்பே சொல்றார். அர்ஜுனனுக்காக அருள் செய்ய போகின்ற காலத்தையும் குறிப்பிடுகின்றார். சிதம்பரத்தை பற்றி சொல்கிறார். மாடமுடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தே மண்ணி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாக கொண்ட நாளே. நீ சிதம்பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்தியா, இங்க போனப்பறம் சிதம்பரத்துக்கு போனியா? அவ்வளவு பழமையான ஊர். அந்த ஊரிலே பழைய முற்கால சோழர்களிலே மனுநீதி சோழர் என்ற சூரிய வம்சத்தில் வந்த அற்புதமான மன்னர். அவர் ஆட்சி செய்கின்றார். அந்த திருவாரூர் பெருமையை சொல்ல முடியாதுன்னு சேக்கிழார் சொல்றார். முக்கியமான பெருமை என்னன்னா, அந்த திருவாரூர் வீதியிலே சுவாமி திருவடி பட 2 முறை இப்படி இப்படி போயிட்டு வந்தானா. பரவையம்மா வீட்டிற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தூது சென்ற தன் திருவடி அந்த திருவாரூர் மண்ணில் படும்படியாக சென்று வந்தார்.
அருணகிரிநாதர் சொல்றார், பறவைமனை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. அப்போ பறவைமனைக்கு 2 தடவை போனார். ஆனா ஒரு பொழுதுங்கிறார். இந்த ஒரு பொழுது இரவு பொழுதுன்னு வைத்துக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு முறை அவர் பறவை அம்மாவுக்கு பரிச்சயமான ஒரு சிவாச்சாரியார் வேடத்துல போறார். அது வேடிக்கையா போறார், திருவிளையாடலா போறார், உண்மையான தூது போல. அதனால அருணகிரிநாதர் ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால். அப்படிப்பட்ட பெருமை மிக்க திருவாரூர். அங்கே தெய்வ சேக்கிழார் காலத்திலே இருந்த அனபாய சோழனுக்கு முன்னோனாகிய அன்னதொல் நகருக்கு அரசாயினான், துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான், மண்ணு சீர் அனபாயன் வழிமுதல் மின்னும் மாமணி பூன் மனு வேந்தனே. அந்த மனுநீதி சோழ பெருமான் சூரிய வம்சத்திலே தோன்றி மண்ணில் வாழ்தரு மண்ணுயிர்க்கெல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெரும் காவலான், விண்ணுளார் மகள் எய்திட வேள்விகள் எண்ணிலாதனமான இயற்றினான். அந்த காலத்து அரசர்கள், அதுவும் குறிப்பாக சங்க காலத்து அரசர்கள், மிகுதியாக வேள்விகளை இயற்றியிருக்கிறார். இவற்றையெல்லாம் சங்ககால இலக்கியங்களில் பார்க்கிறோம். வேத நெறி என்பது சங்க காலத்திலேயே இருந்த நெறிதான். இவர்கள் இப்பொழுது இட்டு கட்டுவது போன்ற நெறி எல்லாம் அப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மனுநீதி சோழர் பெருமானுக்கு அவர் தவத்தினாலே ஒரு சிறந்த சத்புத்திரன் பிறக்கின்றான். அறம்பொருள் இன்பமான அறநெறி வழாமற் புள்ளி மரங்கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் சிறந்தனல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறி குருளை அண்ணான். ஒரு சிங்கக்குட்டி பிறக்கிறது மனுநீதி சோழருக்கு, தவத்தினாலே பிறந்த குழந்தை. அந்த குழந்தை வளர்கின்றது. வரும்போதே சிவகலைகளை எல்லாம் கற்று, சிவஞானத்தை அடைய வேண்டிய நூல்களை எல்லாம் கற்று, அதே சமயத்தில் அரசருக்கு உரிய அந்த குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேர் படை தொழில்கள் முதலியவற்றும் கற்று சிறப்பாக வளர்கின்றான் அந்த குழந்தை. அந்த குழந்தை ஒரு நாள் திருவாரூர் பூங்கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றான். அந்த கோயிலில் வழிபட்டு திரும்பி அந்த தேர்மிசை அந்த பெரிய ரத வீதியிலே வரும்பொழுது, தனிப்பெரும் தர்மம் தானோர் தயாவின்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தனையில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன, மனிதர் தன் வரவு காணா வண்ணமோர் வண்ணம் நல் ஆண் புனிற்றிடம் கன்று துள்ளி போந்ததம் மருகினூரே. ஒரு கண்ணுக்குட்டி அப்படி இப்படி குதிச்சு இந்த 2 முன் சக்கரம் பின் சக்கரத்துக்கு நடுவுல பூந்துருத்து. தேர் ஓடிக்கொண்டு வருகின்ற தேர் நடுவே புகுந்து விட்டது. இந்த கண்ணுக்குட்டி ஓடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அது எங்க குதிக்க போறதுன்னு அதுக்கே தெரியாது. ஒரு கண்ணுக்குட்டியை அது கட்டை அவுத்து விட்டு அது சுதந்திரமாக வந்து விட்டது என்றால், அது துள்ளி குதித்து ஓடுகின்ற பாங்கு யாராலும் எப்படி ஓடும் என்று சொல்ல முடியாது. அதை கைப்பற்றுவதற்கே அந்த அந்த மாடுகளை பார்த்து கொண்டிருக்கும் அந்த அவர்கள் எல்லாம் அஞ்சுவார்கள். என்ன காரணம்னா, அப்படி இப்படி குதிச்சு அது குழம்பு காலில் பட்டதுன்னா போச்சு. 1 மாசம் 2 மாசம் ஆகும் அந்த காயம் ஆறுவதற்கு. அவ்வளவு வேகமாக குதித்து வரும். எப்படி குதிக்கும்னு சொல்ல முடியாது. அது மாணிக்கவாசர் சொல்றார், நோயுற்று மூத்து நுந்து கன்றாய். சாதாரணமாகவே அது குதிச்சு ஓடும். அது வெறுத்து செலுத்தப்பட்ட கன்று எப்படி ஓடும்? பயந்து கொண்டு ஓடுகின்ற கன்று, அல்லது யாராவது விரட்டினால் ஓடுகின்ற கன்று. நோயுற்று மூத்து நுந்து கன்றாய் என்று சொல்கிறார் இல்லையா மாணிக்கவாசகர். அது மாதிரி இந்த கண்ணுக்குட்டி எப்படி ஓட போறதுன்னு அதுக்கே தெரியாது. அது இஷ்டத்துக்கு ஓடி தேர் சக்கரத்துக்கு நடுவில் மாட்டி கொண்டு விட்டது. அது மேலே சக்கரம் ஏறிவிட்டது. அது அந்த கன்றுக்குட்டியின் உயிர் போய்விட்டது. அப்போ அந்த அரசியலன் குமரன், மற்றது கண்டு மைந்தன் வந்தது இங்கு அபாயம், பெரிய நடக்கக்கூடாது நடந்துவிட்டது என்று சொத்தடுமாறி நெஞ்சில் துயரொழுந்து அறிவழிந்து பெற்றமும் கன்றும் இன்றன் உணர்வெனும் பெருமை மாளச் செற்றடன் என் செய்கேன் என்று தேர் நின்று இழுந்து விழுந்தான். தேர்லேருந்து குதிச்சு விழுந்து விட்டார்.
அந்த அரசியலன் குமரன் ரொம்ப வருத்தம். அதோடைய தாய் கதறுகின்ற காட்சியை பார்க்கின்றான். அலறு பேர் ஆவை நோக்கி ஆருயிர் பதைத்து சோறும் நிலமிசை கன்றை நோக்கி நெடுதுயர்த்து இறங்கி நிற்கும். இந்த அம்மா வருத்தப்படுறதை பார்க்கிறான். அந்த கண்ணுக்குட்டி உயிர் போன அந்த உடலை பார்க்கின்றான். மலர்தலை உலகம் காக்கும் மனுவெனும் எங்கோமானுக்கு உலகில் இப்பழி வந்து எய்த பிறந்தவான் ஒருவன் என்பான். இப்படிப்பட்ட உத்தமமான மன்னருக்கு ஒரு ஒரு அபவாதத்தை உண்டாக்குகின்ற மைந்தனாக பிறந்து விட்டேனே என்று உடனடியாக இந்த பழியை மற்றவர்கள் சொல்லி மாற்ற வேண்டியதில்லை, நானே சென்று என்னுடைய தண்டனை என்ன என்று கேட்டு, யாரிடம்? இந்த ஒரு பசு வதை செய்ததற்கு சாத்திரங்கள் பிரகாரம் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதை கற்றறிந்த சாத்திர வல்லுநர்கள் அந்தணர்கள் பால் சென்று கேட்பேன் என்று அவனாகவே முன் சென்று தண்டனைக்கு உரியதை ஏற்றுக்கொள்ள சென்று விட்டான். இந்த கண்ணுக்குட்டியின் தாய் என்ன செய்கிறது? மிகுந்த வருத்தப்பட்டு அரசனுடைய அரண்மனை வாயிலிலே ஒரு ஆராய்ச்சி மணி இருக்கிறது. குடிமக்கள் யாருக்கேனும் துன்பம் நேர்ந்தால் அல்லது அரசனை அவர்கள் அழைக்க நேரிட்டால் அந்த மணியை அவர்கள் ஓசை எழுப்ப வேண்டும், மணியை அசைத்து. இந்த தாய் பசு அதை அங்கே சென்று தன் கொம்பினாலே அதை மோதி அந்த சத்தத்தை எழுப்பியது. அந்த எழுப்பிய போது அந்த மன்னன் அதிர்ச்சியுற்று அதை கேட்கின்றான். ஏதோ அசம்பாவிதம். அப்போ வந்து பார்க்கின்றார். ஆராய்ச்சி மணி இருக்கின்ற இடத்திற்கு மனுநீதி சோழர் பார்க்கிறார். அந்த வேந்தனிடம் அங்கே இருக்கின்ற காவலர்கள் சொல்கின்றார்கள், ஈங்கிதோர் பசு வந்து எய்தி இறைவ நின் கொற்ற வாயில் தூங்கிய மணியை கோட்டால் துலக்கியது என்று சொன்னார். இந்த மணியை, அப்படியே இருக்கின்ற மணியை இந்த பசு வந்து கொம்பினாலே முட்டி சப்தத்தை எழுப்பியது. அந்த பசு ஒரு மிகுந்த வருத்தத்தோடு இருக்கின்ற, அந்த கண்ணீர் சோர இருக்கின்ற பசுவை பார்க்கின்றான். வருந்திய பசுவை நோக்கி என் இதற்கு உற்றதென்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்கி. இந்த நாட்டில் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது, அந்த பசுவுக்கு ஒரு அநீதி நிகழ்ந்து விட்டது, எப்படி நடக்கலாம் என்று மன்னரை இகழ்ச்சியுடன் பார்த்து அந்த வரும் பொருள் உரைக்கின்ற அமைச்சர் மன்னனை வணங்கி சொல்கின்றார், வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர் மேல் ஏறி, மிக்க உயரமான அந்த தேரிலே ஏறி தானை சூழ அரசுலாம் தெருவில் போகும்போது, ராஜபாட்டையில் மெயின் ரோட்ல போறார் உங்க பையன் இளவரசர், அவரை சுற்றி படைகள் எல்லாம் செல்லுகின்றன, பெரிய தேர்ல போறார். இளைய ஆண் கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய். இந்த பசுமாடு ஏன் வருந்துறது என்றால், ஒரு கண்ணுக்குட்டி சக்கரத்துக்கு நடுவுல புகுந்து விட்டது, புகுந்து அதன் உயிர் பிரிந்து விட்டது, இதெல்லாம் நடந்தது என்று அந்த அமைச்சர் எல்லாம் அறிந்து கொண்டு அவருக்கு சொல்கிறார். அதை கேட்டவுடனே மன்னனுக்கு மிக்க வருத்தம். அந்த தாய் பசு எவ்வளவு வருத்தமுற்றதோ அந்த அளவு வருத்தமுற்றாராம். இதுக்கு என்னுடைய அரசாட்சி இவ்வளவு மோசமா இருக்கே, இது சரியில்லையே, இதை என்ன செய்யலாம், என்ன பிராயச்சித்தம் செய்யலான்னு அவர் நினைக்கும் போதே அங்க இருக்கின்ற அரசியலாருக்கு மிக்க கவலை வந்து விட்டது. ஏன்னா மன்னனுடைய இயல்பு தெரியும் அவருக்கு. அப்போ அந்த அமைச்சர் சொல்றார், மந்திரிகள் அது கண்டு மன்னவனை அடிவணங்கி சிந்தை தளர்ந்த அருளுவது, மற்றிதற்கு தீர்வென்றால் கொந்தளர்த்தார் மைந்தனை முன் கோவதை செய்தார்க்கு மறை அந்தணர்கள் விதித்த முறை வழி நிறுத்தல் அறமென்றார். சாஸ்திரத்தில் வல்ல அந்தணர்கள் இருக்கின்றார்கள், கோவதை செய்ததற்கு என்ன பிராயச்சித்தம் என்று அவர்களை கேட்டு அதற்கு மைந்தனை உட்படுத்தலாம், பலவற்றையும் சிந்திக்க வேண்டாம் என்று அந்த மந்திரிகள் சொல்கின்றார். மன்னன் அதை கேட்பவனாக இல்லை. நீங்கள் சொல்கின்றதை இந்த கன்று இழந்த தாய்ப்படும் துக்கம் நான் பட வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா இந்த தர்ம தேவதனே சீச்சி என்று சொல்லிவிடுவார். அப்போ ஒரு அற்புதமான பாடலை சேக்கிழார் சொல்றார். அவர் உத்தம சோழ பல்லவர், சோழ நாட்டின் முதலமைச்சர். அது மாத்திரம் அல்ல, அந்த சோழ நாட்டின் ஆட்சியே அவர் கையில் தான் ஒப்படைத்திருந்தான் அனபாய சோழன். மிகுந்த பெருமை படைத்தவர்
அவருடைய செங்கோலை பாதுகாத்து நல்லாட்சி தந்தவராக தெய்வ சேக்கிழார் இருந்தார். இந்த செங்கோன்மை என்பது மிக மிக முக்கியம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல். கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்கிறார் நாவுக்கரச பெருமான். இந்த அரசனாக இருக்கின்றவன் அவனுக்கு கோட்டம், அதாவது இந்த பக்கம் சாயிருது அந்த பக்கம் சாயிருதுங்கிறது இருக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, தனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, தன் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் தவறு செய்துதான். கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, அந்த நீதி வளையக்கூடாது. அப்போ அந்த மனுநீதி சோழன் வாக்காக தெய்வ சேக்கிழார் சொல்கிறார், மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை. ஒரு ஒரு பெரிய நாட்டின் அரசன் அந்த ஆட்சி செலுத்தும் போது அந்த நாட்டை காப்பாற்ற செய்கின்ற செய்கைகள் தான் அதனுக்கு இடையூறு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, உயிர்களுக்கெல்லாம் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லது. ஒரு அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் சொல்கிறார். முதல்ல தீங்கு எங்கேருந்து வருமா? இந்த அரசன்டேந்தே வந்துருமா. தன்னால், சரி அரசன் நல்லவனா இருக்கான், அவன் பேரை சொல்லி கொண்டு அவன் அருகிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த உற்றார்கள், விராட பருவம் படிக்கிறச்சே நம்ம என்ன பார்க்குறோம்? விராட ராஜா அமைதியா இருக்கான், அவனுடைய மைத்துனன் கீச்சகன் பெரிய மிக மோசமாக செயல்படுவனாக இருக்கின்றான் இல்லையா? தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்தறித்தல், வெளியிலிருந்து வரக்கூடிய பகைகள், உட்பகைகள், கல்வரால் லா அண்ட் ஆர்டரையும் பார்த்துக்கணும், கிரைமும் வராமல் பார்த்துக்கணும், உயிர் தம்மால் விலங்குகளால் அந்த நோய்களால் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ மாநிலம் காவலனாவான். அரசனுடைய வேலை முதல்ல நாட்டை பாதுகாப்பாக வைத்திருத்த, அப்புறம் தான் மற்றதெல்லாம். மாநிலம் காவலனாவான். அவன் இந்த 5 அபாயங்களிலிருந்தும் மக்களை காப்பாற்றவில்லை என்றால் காவலன் காவலன் தமிழ்ல வேற அர்த்தம் தொலிக்கும், காப்பாற்றவில்லைங்கிற அர்த்தம் தொலிக்கும். இதை சேக்கிழாரே சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல. அது என்னன்னு பார்த்தோம்னா, தெய்வ சேக்கிழார் ரொம்ப அந்த தமிழ் அற்புதமான தெய்வ தமிழ். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திருவாரூர் தான், திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்கு வருகின்றார். அப்பொழுது பறவை அம்மா வழிபட்டு வருகின்றார். மிக்க அழகு உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதே மாதிரி இந்த அம்மா எழுதறிய அழகு, அது பிரம்மாவாலேயும் அந்த அழகை எழுத முடியாது, அதனால படைச்சுட்டான நேரம். நம்மளால எழுத முடியாது, வரைய முடியாது, நம்ம நேரா உயிரோவியமா படைத்து விடுவோம். ஓவிய நான்முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் மேவிய தன் வருத்தமுற விதித்ததொரு மணிவிளக்கோ மூவிலகின் பயனாகி முன்னின்றது என நினைந்து அந்த பெண்மணியை பார்க்கின்றார். இந்த மாதிரி ஒரு அழகு பிரம்மாவால் எழுத முடியாதுன்னு படைத்து விட்டான் என்று எண்ணி பார்க்கின்றார். பறவை அம்மா வருகின்றார்கள். ஆச்சாரியால் இங்கே நின்று பார்க்கிறார். நாவலர் காவலர், திருநாவலூர் உடைய அரசராகிய காழி வேந்தர்னு சொல்றோம் இல்லையா, ஞானசம்பந்தர், அது மாதிரி திருநாவலூருடைய வேந்தராகிய நாவலர் காவலர். இன்னொரு அர்த்தம் அதுக்கு வல்லவர்களாகிய புலவர்களுக்கெல்லாம் தலைமை புலவராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ இவர் மனசு அங்க போறது, அதை இழுத்து பிடிச்சு வைக்க பார்க்கிறார், அது முடியல. அதனால நாவலர் காவலர், மனசை காப்பாற்ற முடியல, அங்க போயிடுது. அந்த ஒரு அர்த்தத்தையும் வைக்கிறார். அப்படிங்கிறத சர்வ ஜாக்கிரதையா சொல்லணும், தப்பு அர்த்தம் தோணு மாதிரி பேசிடக்கூடாது. யோகத்தின் வடிவம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஒரு பெரிய யோகி, சிவயோகி. அங்கே கைலாயத்தில் உத்தரவிட்டபடி ஒரு உத்தம ஆன்மா இங்கே வருகிறது, இவர் ஒரு உத்தம ஆன்மா. 2 பேரும் சேர்ந்து இருப்பதற்கு இறைவன் ஆணை. நாவலர் காவலர் நின்றார், நடு நின்றார் படைமதனார். மன்மதன் நடுவில் நின்றுட்டானாம். அப்படி அந்த காவலர் மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை. இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் பார்க்கின்றோம். அப்போ
மன்னன் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. சாஸ்திர சம்பந்தமாக சாஸ்திரம் விதித்தபடி அந்த கோஹத்திக்குரிய பிராயச்சித்தத்தை செய்வோம். ஏன்னா அறிந்து செய்த தவறில்லை. நம்ம வண்டி ஓட்டி கொண்டு போகிறோம், அதை வேகமா வந்து குறுக்க விழுந்துட்டான்னா இன்றைக்கும் நீதிமன்றத்தில் அதற்கு உரிய சாட்சியங்கள் இருந்தால் அந்த ஓட்டுநர் மீது, வண்டி ஓட்டி கொண்டு வந்தவர் மீது இது தவறு சொல்லுவதில்லை. வந்தவர் தவறான வழியில் வந்து நம்மையில் மோதிவிட்டால் தவறான வழியில் வந்தவர் மீதுதான் குற்றம் விழும். இப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த காலத்துல. ஆனா அவர் அப்படி பார்க்கல. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்பதை அந்த காலத்திலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஒப்பற்ற மன்னர் நிறுவுகிறார். அப்ப சொல்றார், அவ்வுரை வரிநெறிகள் அவை நிற்க அறநெறியின் செவ்விய உண்மை திறனீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றீர். நீங்கள் உண்மை தத்துவத்தை தெரியாமல் உரைக்கின்றீர்கள். இப்படி எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றி தாமிடரால் வெவ்வுயிர்த்து கதறி மணி எரிந்து விழுந்து விளம்பி. எந்த பசு இப்படி வந்து ஆராய்ச்சி மணி அடிக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு அறிவு இருக்கிறது என்றால் அது நம்மை போன்ற ஒரு உயிர் தானே. போற்றிசைத்து புரந்தரன் மாலயன் முதலோர் புகழ்ந்தெறிஞ்ச வீற்றிருந்த பெருமானார் மேவி உரை திருவாரூர் தோற்றமுடை உயிர் கொன்றான். எப்படி? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். யார் உறக்க சொல்றார்? மனுநீதி சோழர் சொல்றார். எப்ப சொல்றார்? தில்லைவாழ்ந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்டத்தகை பாடுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்கின்றார். போற்றிசைத்து புரந்தரன் மாலயன் முதலோர் புகழ்ந்து இறைஞ்ச வீற்றிருந்த பெருமானார், திருவாரூர் வீதி விடங்க பெருமான் அப்படி ராஜா உட்கார்ந்துருக்கார். அந்த ராஜதானியில மேவி உரை திருவாரூர் தோற்றமுடை உயிர் கொன்றான். அங்கே தோன்றிய உயிர் இந்த கண்ணுக்குட்டி, அதை கொன்றான் இளவரசன். ஆதலினால் துணி பொருள்தான் ஆற்றவும் மற்றவர் கொள்ளும் அதுவோயாம் என நினைமின். அதனால இது சாதாரண கண்ணுக்குட்டி, அக்ரிணை அப்படிலாம் நினைக்க கூடாது என்று சொல்லி அந்த அமைச்சரை அந்த அவர் மீது தேர்காலில் ஊறச் சொல்ல அதே தண்டனையை கொடுக்க சொல்றார். அந்த இளவரசன் அந்த மைந்தனை இந்த வீதியிலே படுக்க வைத்து அவன் மேலே தேரை ஓட்டுவீராக என்று சொல்லுகிறார். அந்த அமைச்சர் ஒத்துப்பாரா? ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். அவர் என்ன பண்றார்? அவர் போய் தன்னோட உயிரை விட்டுடுறார். இப்ப அரசனே வரான். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான், தருமம் தன் வழிச்செல்கை கடனென்ற தன் மைந்தன் மருமம் தன் தேராழி உறவுர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். இந்த அரசாட்சிங்கிறது சாதாரண விஷயமானு தெய்வ சேக்கிழார் கேட்கிறார். யாரு? பிரைம் மினிஸ்டர். அவர் கேட்கிறார். சோழ ராஜதானியின் முதல் அமைச்சர் உத்தம சோழ பல்லவர். அவர் தர்மத்தின் வழி நின்று அரசாட்சி செய்வது எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரிந்தவர். அதனாலே சொல்கின்றார், இந்த மனுநீதி சோழன் தன் குலத்துக்கே ஒரே மகனாக இருக்கின்றான். தர்மத்தின்படி நான் நடப்பதற்கு அவனையும் தியாகம் செய்து விடுவேன் என்று மகனுக்கு தண்டனை தானே நேராக நிறைவேற்றுகிறான், தன் கையாலேயே நிறைவேற்றுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம். தன்னலி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண் மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். இந்த பூமியில் இருக்கிறவெல்லாம் கண்ணில் அப்படியே தண்ணீர் கொட்டுகிறது அந்த காட்சியை பார்த்து. மன்னன் அறவழி நிற்கின்றான், ஆனால் மைந்தன் உயிர் போகின்றது. அந்த காட்சியை அவர்களால் பார்க்க முடியவில்லை, கண்ணிலே நீர் சொரிகின்றது. அப்படி பார்க்கும்போது திடீரென்று வானவர்கள் பூமழை சொரிகின்றார்கள். அன்னலவன் கண்ணெதிரே அணிவீதி மழைவிடை மேல் விண்ணவரத்துடன் நின்றான் வீதி விடங்க பெருமான். இங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். இளையான்குடி மாறநாயனார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மனைவியும் அவரும் நடுநிசியிலே கொற்ற மழையில அடியாருக்கு அன்னம் பாலிப்பு செய்ய முற்பட்ட போது சுவாமி வெளிப்படுறார். மானக்கஞ்சாரர் தன் மகள் திருமணத்தின் போது அந்த கூந்தலை அறிந்து கொடுத்து நீட்டும் போது சுவாமி வெளிப்படுறார்.
இயற்பகை நாயனார் மனைவியை யாசித்தவருக்கு கொடுத்து தன் சுற்றத்தாரையும் வெட்டி வீழ்த்திய அந்த நிலை கண்டு சுவாமி காட்சி கொடுக்கிறார். வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று திருநீலகண்ட குயவனாரும் அவர் திருமனைவியாரும் அந்த மிகப்பெரிய விரதத்தை என்றும் கைவிடாத அந்த செயலை திருநீலகண்டத்தின் காதலாலே, அந்த அந்த பெயரின் காதலாலே வந்த அந்த செய்கையை சுவாமி காட்சி கொடுக்கிறார். சிறுத்தொண்ட செய்த அரிய செயலுக்காக காட்சி கொடுக்கின்றார். இங்கே என்ன பக்தி மேலிடுகிறது என்று பார்த்தால், தர்மத்தின் மீது உள்ள பக்தி, திருவாரூர் பிறந்த உயிர் மீது உள்ள பக்தி. இது சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இது பெரிய புராணத்தில் இது பாட வேண்டிய அவசியம் தானா அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருக்கிறார். ஏன்னா திருத்தொண்ட தொகையில் பாடப்பெற்ற 60 பேரை பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 60 பேரை பாடி என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன்னு அவர் அப்பா பேரை சொல்லி, இசைஞானி காதல்னு சொல்லி அவன் அம்மா பேரை சொல்லி, அன்னவனாம் ஆரூரன் சடையநாயனார் இசைஞானி அவர்களுடைய புதல்வனாகிய நான் அடியேன் பாடினேன்னு நம்பியாண்டார் நம்பி 60 63 ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷம், நமக்கெல்லாம் பாக்கியம் நிச்சயமா உண்டு. அப்படி அந்த 63ஓட 9 72. அதை தாண்டி மனுநீதி சோழன் வருகிறாரா என்றால் வரவில்லை. அவர் எப்படிப்பட்ட பக்தர்? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே என்பதை சிறிதும் வழுவாமல், அந்த காலத்திலேயே யாரும் சொல்லிக் கொடுக்காமல் இயல்பாகவே தர்ம நெறிப்படி நடக்கின்ற, அதாவது நம்ம வள்ளுவர் சொல்வார், வீணால் படாமை நன்றாற்றின் அசுதருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படிம்பார். மிச்சம் இருக்கிற நாளையாவது உருப்படியா செஞ்சோன்னா அந்த வாழ்நாள் வழியடைக்கும் கல்லும்பார். இந்த வீணால் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே தர்மத்தின் வழி நின்று உயிர்களை காப்பாற்றி தன்னலம் நோக்காது, அப்படி இருந்தா பரமேஸ்வரன் நேர பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறான்ங்கிற ஒரு அற்புத செயல். இங்க பக்தி செயலுக்காகவோ அருஞ்செயல், வேற அருஞ்செயல், பக்தியை ஒட்டி அருஞ்செயலுக்காகவோ இல்லை. தர்மத்தின் வழி நின்று இருப்பது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். இந்த சுவாமிக்கு எது பிடிக்காதுன்னா பொய் பிடிக்காது. தர்மத்தின் வழி நிக்கலைன்னா பொய்ன்னு அர்த்தம். மாணிக்கவாசர் சொல்றார், பொய் விட்டு உடையான் கழல் புகவே அப்படிங்கிறார். பொய் விட்டு உடையான் கழல் புகவே, யானும் பொய்யும் புறமே போந்தோம் அப்படிங்கிறார் இல்லையா? அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, யான்கிறது அகங்காரம், அமகாரம், பொய். இது ரெண்டும் போயிடுச்சுன்னா சுவாமிகிட்ட போயிடலாம். நான்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நானினும் அகந்தை வெண்டேன் ஆனந்தம் கொண்டேன், நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமல். அப்படி நாட்டில் உள்ளவர்கள் என்ன நினைத்தாலும் நினைத்து விட்டு போகட்டும், நான் தர்மத்தின்று மாறமாட்டேன். இது திருவாரூர், இது தியாகராஜ சுவாமி அரசன், நான் அவனுடைய அடிமை, அவனுக்காக நான் இங்கே ஆட்சி செய்கிறேன். திருவனந்தபுரத்திலே பத்மநாப சுவாமிக்கு அடிமையாக அந்த திருவனந்தபுரத்து அரசர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் செய்கின்ற அரசாட்சி பத்மநாப சுவாமி சார்பாக செய்கின்ற அரசு. திருப்படித்தானம் என்று தங்களுடைய உடைவாளை சுவாமியுடைய திருவடி கீழே வைத்து அந்த அந்த நாட்டு முழுவதையும் சுவாமிக்கே சமர்ப்பணம் செய்து விட்டார் அன்று இருந்த திருவனந்தபுரம் அரசர். அவர்கள் தோன்றல்கள் எல்லாமே அந்த பத்மநாப சுவாமியின் அடிமையாக வருகின்றார்கள் இல்லையா? அப்படி இந்த 63 நாயன்மாரில் ஒருவராக சொல்லப்படாத மனுநீதி சோழரை நினைவில் வைத்துக்கொண்டு தெய்வச் சேக்கிழார் பெருமான் அவர் திருவாரூர் பிறந்த உயிருக்கு காட்டிய பக்தி செயலை சொல்லி திருவாரூர் சிறப்பை பாடினார். அதை சிறிது நேரம் சிந்தித்தோம். சிவனருள் போற்றி இதை பூர்த்தி செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மடிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழேடும். தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம்.